ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரசப்பொடி கல்யாண வீட்டு ரசப்பொடி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரசப்பொடி வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா வீடு இல்லைங்க தெருவே மணக்கும். அவ்வளோ கமகமன்னு வாசனை வருங்க. அருமையான டேஸ்டியான இந்த ரசப்பொடி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 3/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பை எடுத்துக்கலாம். இந்த துவரம்பருப்பை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இது ஒரு 50 to 60% அளவுக்கு நல்ல அரோமா வர அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். 50 to 60% ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு மிளகு, 1 கப் அளவுக்கு சீரகம், மிளகு சீரகம் ரெண்டுத்தையுமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் எடுத்துக்கலாம். ஒரு அரை கப்புக்கு கம்மியாக தனியாக எடுத்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்ல அரோமா வர வரைக்கும் சிம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் தனித்தனியாக வறுத்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கார மிளகா, வத்த மிளகா எடுத்துக்க போகிறோம். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கலாம். நான் கலருக்காக ஜஸ்ட் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லியை ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கல்யாண வீட்டு ரசம் கொஞ்சம் கலர் நல்லா ரெட்டிஷ் கலந்தா மாதிரி தான் இருக்கும். அதனால் காஷ்மீரி சில்லி எடுத்துருக்கேன். நீட்ட மிளகாய், உருண்டை மிளகாய் எது வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ரசப்பொடி ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஒரு 4-5 கொத்து கருவேப்பிலையும் 7-8 பல் பூண்டையும் சேர்த்து நீங்கள் வறுத்து பொடிச்சு வச்சுக்கலாம். இல்லை ஃப்ரெஷ்ஷாக போடலாம் அப்படின்னு இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இதை சேர்த்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டு ரசப்பொடி பக்காவாக அப்படியே வரும். உங்களுக்கு இந்த ஃப்ளேவரும் அதில் இறங்கியிருக்கும். கடைசியாக பெருங்காயத்தை மட்டும் ஒரு 10-15 கட்டி பெருங்காயத்தை மட்டும் இந்த மாதிரி ஆயிலில் நல்லா இல்லைன்னா நெய்யில் பொரிச்சு எடுத்துடணும். பொரிச்சு எடுத்து அதையும் சேர்த்து ஆற வச்சு அரைக்கும் போது கண்டிப்பாக கல்லுப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா கோஸாக கிரைனியாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது. நல்லா பொறப்புன்னு சொல்லுவாங்களே அந்த பதத்தில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்ன மனம் தெரியுமாங்க, அப்படியே கிச்சனே கமகமன்னு வாசனையாக இருந்துச்சு. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இந்த பதத்தில் நல்லா பொறன்னு இருக்கக்கூடிய இந்த கோஸான பதத்தில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில், ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 20 days to மேக்ஸிமம் 1 month வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வைக்க வேணாம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக அரைக்கும் போது தான் எப்போதுமே ரசப்பொடி கமகமன்னு வாசனையாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 1 month மட்டும் வரா மாதிரி பார்த்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சிக்கலாம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் ரசம் வைக்கிற மாதிரியே தான் வைக்க போகிறீங்க. கடைசியாக இந்த ரசப்பொடி சேர்த்து நெய் விட்டு தாளித்து நீங்கள் இறக்குனீங்கன்னா ரசம் வேறு லெவலில் இருக்குங்க. அவங்கவுங்க ஸ்டைலில் ரசம் வைப்போம். நம்ம எப்படி ரசம் வச்சாலுமே இந்த ரசப்பொடி போட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா ரசத்தோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடு மட்டும் இல்லைங்க தெருவே கமகமன்னு மணக்கிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கிளாஸ் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் அப்படியே லாக் பண்ணி வைக்க முடியுங்க. 20 days to 1 month வரைக்கும், மேக்ஸிமம் 1 month வரைக்கும் மட்டும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் ரசம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம சேனலில் நிறைய ரசப்பொடி வகைகள் கொடுத்துருக்கோம். அதில் இது பெஸ்ட்டுன்னே சொல்லுவாங்க. இது கல்யாண வீட்டு ஸ்பெஷல். இதே மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.